இந்த குழந்தைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நானும் பார்த்தேன். அந்த குழந்தைய கைதெல்லாம் பண்ணலை, ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. குழந்தை எப்படிங்க கைது பண்ணுவாங்க? என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தை மனநல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அது ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை. ஸோ அந்த குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி மேக்கப் போட்டு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு. பேரண்ட்ஸை தான் கைது பண்ணணும். குழந்தை எப்படி கைது பண்ணுவாங்க? நான் இப்போ தான் 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கும் ஃபஸ்ட்டு கைது பண்ணாங்கன்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, கைதெல்லாம் பண்ணல, ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிச்சேன், குழந்தைய கைது பண்ண மாட்டாங்களே? அதுவும் அந்த குழந்தை வந்து மனநல பாதிக்கப்பட்டது. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு கைது பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது. கண்டிப்பாக ரெஸ்கியூ தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. மக்கள் என்ன சொன்னால் அடிமுட்டாள்தனமாக ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்னு கடவுள் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை இப்போலாம் முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. முருகர் கண்ணிலேருந்து தண்ணி வந்தது சொன்னால் நம்பிடுவாங்க. எது சொன்னாலும் நம்புறதுக்கு நம்ம மக்கள் தான் அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்கல்ல. அதனால் பாவங்க அந்த குழந்தை பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்தது. அப்போ பார்க்கும்போது அந்த குழந்தைய ரொம்ப பாவமாக தான் இருந்தது. என்னடா எதுவுமே தெரியாத குழந்தையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகர் வந்து குட்டி முருகர் வந்து இது திருநூறு வச்சா எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகிடுமா? எதுவாக இருந்தாலும் நம்ம தான் சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணால் தான் அது சால்வ் ஆகும். கடவுள் வந்தோ இல்லை கடவுள்கிட்ட சொன்னாலோ சால்வ் ஆகாது. ஏதோ ஒரு வழி கிடைக்கலாம், அவ்வளோதானே தவிர. ஆனாலும் அந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஸோ கடவுள் மேலே பிளைண்டாக வந்து நம்பாதீங்க. ஓரளவுக்கு நம்பிக்கை வைங்க, பிளைண்டாக நம்பாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி கிளம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உஷாராக இருங்க. எல்லாத்தையுமே நம்பிட்டு லூஸ் ஆகிடாதீங்க. என்னவோ சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம மக்களை கடவுள்னு ஒரு பேர் சொன்னால் யார் வேணாலும் ஏமாற்றலாம் போல இருக்கு. அப்போது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள். நான் எதுக்காக அந்த குழந்தைய பற்றி ஸ்டார்டிங்கில் பேசலை அப்படின்னா, அந்த குழந்தைய பற்றி எல்லோரும் பேச அந்த குழந்தை ட்ரெண்ட் ஆகிடும். ட்ரெண்ட் ஆகிறது பிரச்சனை இல்லைங்க. அந்த குழந்தை மனநல பாதிக்கப்பட்டது. இப்போது அந்த குழந்தைய பற்றி ஒரு தப்பான ஒரு நியூஸ் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக பேசணும்னு நினச்சி தான் பேசுகிறேன். அந்த குழந்தைய அப்படி விட்டுடுங்க. அதனால் அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுக்கு வளரும். அண்ட் போலீஸோ யாரோ சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுறோம் அப்படின்னு. அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் ஸ்கூலில் படிப்பாங்களோ அங்கே சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் குழந்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ட்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்கக்கிட்டே அந்த குழந்தைய வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதுதான் விஷயம்.